Is there a certain confusion between the AIDMK and the BJP over the coalition government in Tamil Nadu? AIDMK General Secretary Edappadi K. Palaniswamy doubled down on gaining majority and forming the AIDMK government. He made it very clear. Former Tamil Nadu BJP chief, BJP leader K. Annamalai dismissing rumours of rift meanwhile over the alliance. Annamalai clears his stance on rumours over AIDMK BJP pact, saying he will not go anywhere as an unwanted guest and that he had no role to play in sealing the deal. Annamalai also making it clear that it will be a coalition government in Tamil Nadu, referring to Home Minister Amit Shah's comment. EPS has responded to speculation if the BJP will get a place in the government. Earlier said that that's not going to happen. He has said AIDMK leaders are not fools, stressing on an AIDMK government only in Tamil Nadu in 2026. Brushing off also the DMK criticism of AIDMK alliance with BJP, EPS adds, party will only form an alliance if it wants to. தொடர்ச்சியா உங்க மேல ஒரு விமர்சனம் வைக்கப்படுது. அதிமுக கூட்டணி பாஜக இருக்கிறது வந்து அண்ணாமலை அவர்களுக்கு விருப்பம் இல்ல, அதனால அந்த கூட்டணி உடைப்பதற்காக அந்த கூட்டணிக்கு எதிராக பேசுகிறீர்கள் ஒரு நிமிஷம். கூட்டணிக்கு எதிராக பேசலாம், பட்டியல் போடுங்க தலைவா. நீங்க தானே கேட்கறீங்க, பட்டியல் ஒண்ணு சொல்லுங்க. கூட்டணிக்கு எதிராக எங்க பேசுனேன்? ஆட்சியில் பங்குன்னு யார் சொன்னா? நான் யார் சொன்னா? ஆட்சியில் பங்குன்னு இந்தியாவுடைய உள்துறை அமைச்சர் சொல்றாரு. நான் எங்க சொன்னா? அவர் சொன்னதை நான் சொன்னேன். கரெக்டா? இந்த கூட்டணி நடந்து முடிந்ததுல என்னுடைய பங்கு இருக்குன்னு எங்க சொன்னா? இல்ல. அமித்ஷாஜி அவர்களும் இபிஎஸ் அவர்களும் அந்த மேடையில் உட்கார்ந்த பொழுது நான் மேடையில் அமித்ஷாஜி பக்கம் உட்கார மாட்டேன்னு நான் சொன்னா? அதுக்கப்புறம் 3 மாசம் அமைதியா இருக்கிறேன்னா? அண்ணா ஒரு நிமிஷம், நான் எதுக்கு நான் கலந்துக்கணும்? நான் எதுக்கு எண் மக்கள் யாத்திரை தொடர்ந்த பொழுது அதிமுக கட்சியிலிருந்து முன்னாள் அமைச்சர்கள் வந்தாங்க. இன்னைக்கு இந்த பேரணி துவங்கிய போது எங்களுடைய கட்சியிலிருந்து மாநில தலைவராகவும் இருக்கிற அமைச்சர் அவங்களும் தேசியத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய பார்வையாளர்கள் போயிருக்கிறாங்க. எது கலந்துக்கணும்? நான் இந்த கட்சியினுடைய காரியகர்த்தா. கட்சியின் சார்பாக மாநில தலைவர் போயிருக்கிறாங்க, கட்சியின் சார்பாக எங்களுடைய அமைச்சர் போயிருக்கிறாங்க, கட்சியின் சார்பாக எங்களுடைய அகில இந்திய பிரதிநிதிகள் போயிருக்கிறாங்க. இதை தாண்டி யார் கலந்துக்கணுங்கன்னா முறைப்படி யார் செல்ல வேண்டுமோ அவர்கள் போயிருக்கின்றார்கள். இல்லைன்னா நடக்கும். நான் எங்கேயும் நானா போய் தலையை நீட்டி வேண்டாத விருந்தாளியாக அலையாத விருந்தாளியாக எங்கேயும் நான் போக மாட்டேன். எனக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு. சில விஷயங்கள் பிடிக்கவில்லை என்றாலும் கூட வாயை பற்றி கொண்டு அதை பார்ப்பேன். ரொம்ப பெருசா பேசிருக்காங்க உங்களுக்கு கொடுக்குற மாதிரி, அது எப்படி அது வாய்ப்பு இருக்கா? உங்கள்கிட்ட கேட்டுருக்காங்க அதை பத்தி தலைவா, நான் ஏதாச்சும் எப்பாச்சும் நான் பதவி பின்னால் நான் போய் நீங்க பாத்துருக்கீங்களா? மாநில தலைவர் பதவியே வெங்காய பதவின்னு தான் நான் சொல்லியிருக்கிறேன். ஏன்னா உரிச்சு வச்சு பாத்தீங்கன்னா உள்ள ஒண்ணுமே இருக்காதுன்னு. நம்ம வேலையை நம்ம செய்வோம் தலைவர்.